இந்த மோனாலிசான்ற அந்த பெண் வந்து ஒரே ஒரு வீடியோ மூலமாக வைரல் ஆனாங்க இந்தியா முழுவதும். அதுக்கு காரணம் அழகான பெண்ணுன்ற மாதிரி கருவிழி ஒரு அழகான பெண். இப்போ எவ்வளோதான் பிரபலமானாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரபலம் ஆக சிக்கல் தான். பிரபலமானாலே அது வந்து ப்ராப்ளம் தான். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அழகான பெண்ணா அது எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது அந்த பெண்ணை குறித்து நிறைய சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து அதாவது இயக்குநர்கள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க. ஏழை பெண், அதுவும் பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் சொன்னால் இன்னும் வந்து இவங்க ஈஸியாக வந்து கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கை வைப்பாங்க மேலே. அது இயல்பாக நான் வந்து பல இடங்களில் நடக்குது. அது என்ன அவங்களுக்கு எண்ணமே அப்படி ஆகிடும், ஆதிக்க சிந்தனை வந்துடும். இது யார் கேட்க போகிறாங்க, மேலே கை வச்சா யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து பின்போம் இல்லை, பாதுகாப்பு இல்லை இல்லையா. சர்ச்சையாகவே போயிடுச்சு ஆரம்பத்துல தான். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வேலை இப்படி முடிவு பண்ணியிருக்கலாம். என்னன்னு கேட்டால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அப்போ லவ் பண்ண வந்து பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கா. அவர் லவ் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர். கும்பமேளால உத்ராட்சம் மலை விற்ற ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இஸ்லாமியரை கல்யாணம் பண்ண. சும்மா இருப்பானுங்களா? சரி, கல்யாணத்தை எப்படி பண்ணாங்கன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகஸா டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. ஆனால் 18 வயசு முடிஞ்ச மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை போட்டாங்க. மனம் விரும்பி கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் மனம் விரும்பி கல்யாணம் பண்ணால் கூட உனக்கு 18 வயசில் தான் நீ முடிவு எடுக்க முடியும். 17 வயசில் நீ முடிவு எடுக்க முடியாது. அப்போ நீ சிறுமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து போக்சோ சட்டத்தை போட்டு ஊற்றிக்கு போட்டாங்க. 17 வயசு நிரம்பலை, ஆனால் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த பாதுகாப்புக்காக கூட அந்த பையனை வந்து திருமணம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல, பாதுகாப்புக்காண்டி அந்த பையனை இது பண்றது வந்து அது சரியாக இருக்குமா? இல்லை, சரியா இல்லைம்மா, நான் தப்புன்னு தான் நான் சொல்றேன். யாருக்கோ வந்து இந்த திருமணத்துல வந்து விருப்பம் இல்லை. உங்க பெற்றோருக்கா இருக்க வாய்ப்பு இல்லை. பெற்றோருக்கு மேபி இருக்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம கும்பமேளா மோனாலிசாங்கிற அந்த ஒரு பெண் வந்து சமீபத்தில் ரொம்ப வைரலானாங்க. இப்போ கூட அவங்களுக்கு வந்து அந்த கும்பமேளா மூலமாகவே அவங்களுக்கு திரையில் நடிக்கிறதுக்கு, விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. சமீபத்தில் போன மாதம் திருமணம்னு ஒன்று பண்ணாங்க. ஒரு முஸ்லீம் நபரோட திருமணம் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க கணவரை வந்து போலீஸார் வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க அவங்க கணவர் மீது. அதை பார்த்தீங்களா? இல்லை, இந்த மோனாலிசான்ற அந்த பெண் வந்து இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசா சினிமாவுக்காக தான் இவங்க கொண்டு வந்தாங்க. பட்டு அவங்க இயற்பெயராக கூட மோனாலிசா இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி பிரச்சனை, பேரை பற்றி பிரச்சனையே இல்லை. முழுக்க முழுக்க ஒரே ஒரு வீடியோ மூலமாக வைரல் ஆனாங்க இந்தியா முழுவதும். அதுக்கு காரணம் அழகான பெண்ணுன்ற மாதிரி அன்னைக்கு கருவிழிகள் இதெல்லாம் பேச ஒரு அழகான பெண். எப்படி வந்து சில்க் சுமிதா எப்படி வந்து தமிழ் சினிமாவை ஆக்கிரமிச்சு அப்புறம் இந்திய சினிமாவை ஆக்கிரமிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொன்னால் ஒரு வீடியோ மூலமாக அவங்க பேச போய் அதுக்கப்புறம் வந்து வைரல் ஆகி இந்தியா முழுவதும் தெரிந்த பெண்ணாக தான் ஆகிட்டாங்க. இப்போ எவ்வளோதான் பிரபலமானாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரபலம் ஆக சிக்கல் தான். அதான் சொல்லுவாங்க, பிரபலமே ப்ராப்ளம் தான். பிரபலம் ஆகலைன்னா பிரச்சனையே இல்லை, பிரபலமானாலே அது வந்து ப்ராப்ளம் தான். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அழகான பெண்ணா அது எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது அந்த பெண்ணை குறித்து நிறைய சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து அதாவது இயக்குநர்கள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா ஏழை பெண், அதுவும் பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் சொன்னால் இன்னும் வந்து இவங்க ஈஸியாக வந்து கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கை வைப்பானுங்க மேலே. அது இயல்பாக நான் வந்து பல இடங்களில் நடக்குது. அது ஏன்னா அவங்களுக்கு எண்ணமே அப்படி ஆகிடும், ஆதிக்க சிந்தனை வந்துடும். இதை யார் கேட்க போகிறாங்க, மேலே கை வச்சா யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து பின்போம் இல்லை, பாதுகாப்பு இல்லை இல்லையா. சாதியாலேயும் வந்து பழங்குடி, பணத்தாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழை பெண்ணா எளிதாக வந்து நம்ம கை வைக்கலாம். யாரும் சப்போர்ட் வர மாட்டாங்க, யார் கேட்க போகிறாங்க. அந்த திமிர்த்தனா ஆதிக்க எண்ணம் வந்து இயல்பாக வந்து அந்த இயக்குநர்கள்கிட்ட வந்துடும், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த பெண் வந்து சர்ச்சையாகவே போயிடுச்சு ஆரம்பத்துலேருந்து. அந்த பெண் நடிக்க தொடங்கின பிறகு வந்து சர்ச்சையாக தான் போயிடுச்சு. அப்போது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வேலை இப்படி முடிவு பண்ணியிருக்கலாம். என்னென்னு கேட்டால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அப்போ லவ் பண்ண வந்து பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கா. அவர் லவ் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர். அப்போது இந்த இடத்துல தான் கேட்டால் கேரளாவுக்கு வரும்போது என்ன செய்யறேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யாரை பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் கேட்டால் கும்பமேளால வந்து பார்த்தீங்கன்னா உத்ராட்சம் மலை விற்ற ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இஸ்லாமியரை கல்யாணம் பண்ண. சும்மா இருப்பானுங்களா? சாதாரணமாகவே இவங்களால வந்து அந்த சங்கி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இறங்கிடுவானுங்க. இதுதான் பாயிண்ட்டு. என்னன்னு கேட்டால் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்ற ஒரு பெண்
ஒரு இஸ்லாமிய வாலிபரை வந்து காதலித்து திருமணம் பண்ணி கொண்டார். ம். உடனே வந்து இது எப்படி, இது வந்து லவ் ஜிஹாத்தா? ஏன்னா லவ் ஜிஹாத்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாஜக அரசு கொண்டு வந்தது தான் அந்த சட்டம். என்னென்னா, ஒருவேளை வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க லவ் ஜிஹாத் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏன்னா வந்து கட்டாயமாக வந்து கட்டாய திருமணம் இருக்குல்ல. இப்போ இங்கே எப்படி சொல்கிறாங்களே சில திருமணங்கள் சொல்கிறாங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க கேட்டால் வந்து நாடக திருமணம் அப்படிலாம் ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து லவ் ஜிஹாத் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஏதோ மறுக்கிறாங்க, ப்ரொடெக்ஷனுக்காக மறுக்கிறாங்க சொல்லிட்டு. அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளே எப்படி காதல் மலர்ந்ததுலாம் நம்ம டீட்டெயிலாக வரல. ஆனால் பட் வந்து விருப்பத்தோடு தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. யார் அந்த பெண் வந்து இஸ்லாமிய வாலிபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விருப்பத்தோடு தான் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், அந்த ரூட்டில் எதுவும் பண்ண முடியல. சரி, கல்யாணத்தை எப்படி பண்ணாங்கன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகஸா டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. ஆனால் 18 வயசு முடிஞ்ச மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை போட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா, அந்த வழக்கில் இது எந்த வழக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனம் விரும்பி கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனால் மனம் விரும்பி கல்யாணம் பண்ணால் கூட உனக்கு 18 வயசில் தான் நீ முடிவு எடுக்க முடியும். 17 வயசில் நீ முடிவு எடுக்க முடியாது. அப்போ நீ சிறுமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து போக்சோ சட்டத்தை போட்டு உறுதி போட்டார். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற விஷயம். இங்கே இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு தானே இதை பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் காதல் திருமணம் கொஞ்ச நாள் காத்திருந்துடணும், ஒரு 1 இயர். ஏன்னா சட்டம் குறுக்க நிற்குது இல்லையா. ஒரு வகையில் பாதுகாப்புக்காக தான் பெண்களுடைய பாதுகாப்புக்காகத்தான், சிறுமிகள் பாதுகாப்புக்காக தான் இந்த போக்சோ சட்டம் கொண்டு வந்திருக்கணும். அந்த சட்டத்தை நம்ம மதிச்சு தானே ஆகணும். 1 வருஷம் காத்திருந்துருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன நெருக்கடி நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா தயாரிப்பாளர் தொல்லை கொடுக்குறான், இயக்குனர் தொல்லை கொடுக்குறான், ஒரே செய்தியாக தான். தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் தொல்லை கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில தானே இருந்தாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன் முதலே உங்களுக்கு. எல்லாருமே கை வச்சிட மாட்டானுங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, அப்பா அம்மா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அல்லது தனக்கு ஒரு ஆண் துணை இல்லைன்னு சொன்னா, இவ்வளவு நாள் அவங்க அப்பா அம்மா தானே அவங்களுக்கு கார்டியனா இருந்தாங்க. அப்பா எல்லா இடத்துலயுமே கார்டியனா வந்தாரு. இருந்தாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும். நீங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். அதனால தான் நான் சொல்றேன், 2 பலவீனங்கள் இருக்கு. சமுதாய ரீதியில அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க, பின்புலம் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வந்து ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் சொல்கிறானுங்களே. எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க பின்னாடி ஒரு சொந்த பந்தம் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மேலே கை வைக்க பயப்படுவாங்க. பொருளாதாரத்தையாவது ஸ்ட்ராங் இருக்கணும். ஸோ பொருளாதாரத்தையும் வீக்காக இருக்கிறாங்க, சாதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீக்கர் செக்ஷனில் இருக்கும்போது எளிதாக வந்து ஆதிக்க சக்திகள் கை வைப்பாங்க. காலமாக இது நடக்குது தான், வெறும் நமக்கு மேடையில் பேசிட்டு போயிடலாம். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து ஒரு இஸ்லாமிய வாலிபரை வந்து காதலிச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க அடுத்த ஸ்டெப் போயிருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வயது ஒரு தடையாக இருக்குது, பண்ண முடியாத சூழல். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போகஸாக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது தவறு தானே. சட்டத்தை வந்து 2 இடத்துல மீறுறீங்க. ஒன்று போக்சோ ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருக்குது. போக்சோ ஆக்ட் உங்களுக்கு தடையாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டத்தை மதிக்கணும் நம்ம. அப்போ அதை தாண்டி சரி நீங்கள் இல்லை அப்படின்னா கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டப்பூர்வம் அல்லாத வந்து ஒரு நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். சட்டப்பூர்வம் அதான லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க இல்லையா, சட்டப்பூர்வமாக கிடையாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா ஒரு அடையாளமாக தெரிஞ்சாலும் கூட கிட்ட நெருங்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் இவர் இன்னாருடைய ஆள்ப்பா, காலகாலமாக சினிமாவில் நடக்கிறது இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகை ஏன் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிறாங்க, ஏன் ஒரு நடிகரை சார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க ஆள்னா கிட்ட நெருங்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரி கிட்ட நெருங்க மாட்டார். காரணம் கேட்டால் அது ஜெமினி கணேசனுடைய ஆள், அதெல்லாம் கிட்ட நெருங்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பத்மினி இருக்கிறாங்கன்னா பத்மினி கிட்ட எம்ஜிஆர் நெருங்க முடியாது. அது காரணம் சிவாஜியோட ஆள் யார், பத்மினி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆருடைய ஆள்னா வந்து யாருன்னு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு பாதுகாப்புக்காக அவங்கவுங்க ஒரு தஞ்சம் அடையிற விஷயம்தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை சட்டப்பூர்வமாக ஏன்னா சட்டப்பூர்வமாக சிக்கல் வரும். ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாங்கன்னா கூட இன்னொரு திருமணம் பண்ண முடியாது, சட்டவிரோதம் ஆகிடும்.
அப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் 17 வயசு நிரம்பலை, ம். ஆனால் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த பாதுகாப்புக்காக கூட அந்த பையனை வந்து திருமணம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல பாதுகாப்புக்காண்டி அந்த பையனை இது பண்றது வந்து அது சரியாக இருக்குமா? இல்லை சரியா இல்லைம்மா, நான் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் காலம் அதுதான் நான் சொல்கிறேன். 1 இயர் காத்திருந்துருக்கலாம். 18 வயசு நிரம்பின பிறகு நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட போக்சோன்னு ஒரு படம், போக்ஸ் ஆக்ட் வச்சு ஒரு படம் வந்துச்சு, கோர்ட்டுன்னு ஒரு படம். அந்த கோர்ட்டுன்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்ஸ் ஆக்டை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை காட்டுவாங்க. நான் இந்த விஷயத்தில் நான் சொல்லலை. இந்த விஷயத்தில் போக்ஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 17 வயசு நிரம்பலை, அப்போ சட்டம் பாயுது. ஆனால் இந்த போக்ஸ் ஆக்ட்ன்றதே வந்து பல இடங்களில் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நட்போட பழகுறாங்க, அந்த படத்தில் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. காதலிக்கிறாங்க, ஆனால் தப்பு எதுவுமே நடக்கலை. காதலிக்கிறாங்க, தப்பு எதுவும் நடக்கலை. ஆனால் அந்த பெண்ணை சார்ந்தவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனை வந்து என்ன செய்யறான், போக்ஸ் ஆக்டில் வந்து போலீஸை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி போக்ஸ் ஆக்டில் அந்த பையனை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி வழக்கு நடக்குது. அதுதான் அந்த படத்தில் கதையே. அது கிளைமேக்ஸில் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட பெண்ணே வந்து பேச வைப்பாங்க, எங்களுக்குள்ள எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத பேச வைப்பாங்க. அந்த படம் தான் இப்போ பிரசாந்த் வந்து ரஞ்சன் சொல்லிட்டு ஒரு படம் இப்போ எடுக்கிறாங்க. ரஞ்சன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க படத்துக்கு. அதை டப் பண்ணுறாங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறாங்க. டப்பிங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. அதில் வந்து ரஞ்சன் என்ற அட்வொகேட்ன்ற கேரக்டரில் வந்து பிரசாந்த் நடிக்கிறார். அதான் போக்ஸ் ஆக்டை வந்து எப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க, தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க, அந்த பையனை எப்படி தூக்கி ஜெயிலில் போய் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியல, இவங்க சைடில் தப்பு இருக்க தான் செய்யுது. சரிங்களா? போக்ஸ் ஆக்ட்ன்றது என்ன தெரியுங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு தப்பு இவங்க சைடில் இருக்கட்டா, அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டது தப்பு, அது ஒன்று தான் தப்பு. ஆனால் ஒரு போக்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலிக்கவே கூடாதுன்னா வந்து சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த பையனை வந்து சிறுமியாக இருக்கக்கூடாது, திருமணத்தை அடையும் போது அந்த பெண் வந்து சிறுமின்ற அந்த இதில் இருக்கக்கூடாது, 18 வயசு நிரம்பி இருக்கணுன்றது தான் அந்த இதுவே. 18 வயசு நான் ஆரம்பிக்கணும், 17 முடிஞ்சு 18 தொடங்கிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த போக்ஸ் ஆக்டை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தில் கதை. கோர்ட்டுன்ற படத்தில் அப்படி தான் அந்த கதை இருக்குது. தமிழில் பிரசாந்த் நடிக்கிறாரு. அந்த படம் வெளியே வந்தால் தெரிய போகுது. அவன் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் அந்த படம் நல்லாயிருக்கும். அது நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் நல்லாயிருக்கும். அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இவங்க கோர்க்குறாங்க, அந்த போக்ஸ் ஆக்டில் எப்படி மேட் அவுட் ஆகிற மாதிரி உள்ளே போட்டு அந்த பையனை தூக்கி உள்ள சிறையில் வைக்கிறாங்க. அடிப்படையில் சாதிக்கு தான் காரணம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு சாதி தான் காரணம். அதை மையப்படுத்தி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து அதை காரணமாக வச்சு தான் அந்த பையனை வந்து போக்ஸ் ஆக்டில் வைக்கிறாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மோனாலிசா கதையில் கூட பார்த்தீங்கன்னா யாருக்கோ வந்து இந்த திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கோ அவங்க பெற்றோருக்கா இருக்க வாய்ப்பு பெற்றோர்களுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா பெற்றோர்களுடைய சம்மதத்தில் இது நடந்துதான், பெற்றோர்கள் சம்மதத்தில் நடக்கிறான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் பெற்றோர்களும் இந்த வேலையை செய்வாங்க. இல்லை சினிமாவில் நடிக்கிறது மூலமா வந்து நம்ம காசு படம் பார்க்கலாம். திடீர்னு இப்போ வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கிறாளே, அப்போ கல்யாணம் பண்ணினா, ஏன்னா கேரளா ஷூட்டிங்கில் தான் அது கல்யாணமும் நடந்திருக்கு இல்லையா? அப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சார்ந்தவங்க இருக்கலாம், அல்லது இயக்குநர்கள் இல்லை தயாரிப்பாளர்கள் ஏதாவது வந்து அட்வான்ஸ் கொடுத்து படத்தில் புக் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு இடைஞ்சிடும். அவங்க மொத்தம் ஏதோ பின்னணியில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. இதில் ஒரு அரசியல், மோனாலிசாவுடைய அந்த கல்யாணம் வந்து அரசியல் ஆயிடுச்சு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். சரி, ஏன்னா இவ்வளோ வந்து இன்னும் பல இடங்களில் திருமணம் நடக்கதான் செய்யுது. நம்ம அதை ஆதரிக்க முடியாது. 18 வயது நிரம்பிய பிறகு தான் திருமணம் பண்ணிக்கணும். அதில் வந்து ஏன்னா ஒரு வகையில் அது கேட்டால் ஹெல்த் வைஸாகவும் கூட அதை வந்து நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஒரு 18 வயசு ஃபுல்லானால் தான் வந்து அந்த பெண்ணுக்குள்ள அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகப்பேருக்கு அடுத்த மகப்பேறு அடைய முடியும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 படிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அம்மாக்கள்லாம் அப்படி தானே. அந்த காலத்தில் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு 14 வயசில் கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்டு அந்த காலத்தில். ஆனால் இது மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்கு தான் 18 வயசுன்னு சொல்கிறது. சட்டப்பூர்வமாகவும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது அந்த சட்டம் அமுலில் இருக்கும்போது நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே எனக்கு கல்யாணம் நடந்தாகணும்னு சொன்னால் அது சட்டப்பூர்வமாக பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து மாலை மாற்றிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கணவன் மனைவியாக வாழாமல் பிரிஞ்சு கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக இருக்கலாம். அந்த வயது நிரம்பின பிறகு அதுதான் அந்த சட்டத்துக்கு கொடுக்குற மரியாதை. சரிங்களா?
அதனால் வந்து காதலிக்கவே கூடாதுன்னு சொல்லி போக்சோ சட்டம் வந்து காதலிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. அதுதான் அந்த படத்தில் சொல்லுவாங்க. கோர்ட் படத்தில் வந்து போக்சோ ஆக்ட் வந்து காதலிக்கவே கூடாது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எந்த உறவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருக்கு. அது வந்து சில நேரங்களில் வந்து பாலியல் ரீதியாக பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, கட்டாயப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்குறாங்க. அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது போக்சோ ஆக்ட். சிறுமிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறதுனால அதை வந்து வன்புணர்வு செய்து கொலை செய்யக்கூடிய அளவுக்குலாம் சில நடந்திருக்கு, நிறைய எக்கச்சக்கமாக நடந்திருக்கு இந்தியா முழுவதும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மனசில் வச்சு தான் இந்த தீர்மானம் பண்ணி தான் சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து அந்த வரம்பை மீறக்கூடாது இல்லை. இப்போ மோனாலிசா வந்து அந்த அந்த சட்டத்தை மீறின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா போலித்தனமான ஒரு டாக்குமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ அது தவறு தான். ஆனால் காதலிக்கூடாது இல்லை, அந்த கொஞ்சம் பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஒரு 1 இயர் காத்திருந்துருக்கலாம். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க.